வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை 5 கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்க போகின்றன. என்ன 5 கிரகங்கள்? மார்ச் 29ஆம் தேதி முடிந்த உடனே சனி வந்துடுறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த சனி சேர்கிறார். சூரியன் அங்குதான் இருக்கிறார். இதோட புதனும் இருக்கிறார். 5 கிரகங்களும் மீனராசியில் சஞ்சரிக்கிறார்கள். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா, அதாவது கார்னர் அப்படின்னா, இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர், கன்னி என்பது ஒரு கார்னர், தனுசு என்பது ஒரு கார்னர். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கார்னருமே இன்னொரு கார்னருக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம் முக்கியமான இடங்கள். சோ அப்ப இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது. நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க. உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச் எல்லாம் நீங்க அடைய போறீங்க. இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர்லாம் எடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம். அட் த சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே. ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டிலிருந்து ஏப்ரல் 30 வரை. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 12ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் இணைவது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால், மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த 12ஆம் வீடு, எல்லாருக்குமே இந்த 12ஆம் வீடுங்கிறது அயன சயனஸ்தானம்னு பேரு. அயன சயனஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சுகமாக இருக்கிறது, இல்வாழ்க்கை, இல்லறம், தாம்பத்தியம், அதே மாதிரி ஊழ்வினை, இறைவன், இது சம்பந்தப்பட்ட துறைகளாக இந்த 12ஆம் வீட்டை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இந்த 12ஆம் வீட்டுங்கிறது தான் விரயம். இந்த விரயஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது என்ன ஆகும்? நம்ம சும்மாவே செலவு பண்ணுவோம். இதுல வேற இத்தனை பேர் வந்து செலவு பண்ணா எப்படி செலவு பண்றது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சோ யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உச்சம் பெற்ற சுக்கிரன், அவன் 2 கூடிய தனாதிபதி, அவன் 12ல மறைஞ்சிடறான். அப்புறம் சனி, அப்புறம் சூரியன், அப்புறம் புதன், 3 6 கூடியவன். 3 6 கூடிய புதன் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். என்ற போதும் 12ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருப்பது ஏற்புடையதா என்றால் இல்லை. சோ 12ங்கிறது டிப்ரெஷன், தூக்கம் போன்ற துறைகள் எல்லாம் இந்த 12. சோ இப்ப 5 கிரகங்கள் 12ஆம் வீட்டுல இருந்தா என்ன ஆகும்னா, தூக்கமே இல்லது. அப்ப தூக்கமே வராது. டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், யாரோ தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரே டென்ஷனாவே டிராவல் பண்ணுவீங்க. 12ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரியான இடம். நான் சொன்னேன் இல்லையா, தாம்பத்தியம், இல்வாழ்க்கை, இதுல யாராவது ஒருத்தர் இருந்தாலே நீங்க ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. இதுல 5 பேர் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவிதமான இன்பங்களை தேடி, அந்த சிற்றின்பத்தை தேடி மனது வந்து ஒரே சஞ்சலப்படும், அல்லது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். மனசு வந்து ஒரே சந்தோஷத்துல திளைப்பீர்கள். ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவையானபடி கிடைக்கும். சோ இப்ப இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுமாக சேர்ந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்த்து விடுகிறார்கள். 6ஆம் வீடு என்பது என்னன்னா வேலை வாய்ப்பு. 6ஆம் வீடு என்பது வந்து வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை இத்தனை கிரகங்கள் பார்க்கும்போது வியாதி, கடன், கஷ்டம் தீர்ந்துவிடும். உங்களுக்கு புதுசா வேலை கிடைக்கும் போது. ஆனால் ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அருவத்தோடு கொண்ட பயம். என்ன அருவத்தோடு கொண்ட பயம்? என்னமோ நமக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே பயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 2 நண்பர்கள், ஒரு சின்ன பசங்க 2 பேர் இருந்தாங்களாம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த பக்கத்து வீட்டு மரத்துல இருக்க பழத்தை எல்லாம் பறிச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அது எங்கடா வச்சு பிரிச்சுக்கணும்டா, வாடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஓடி போறாங்க. ஓடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மயானம் ஒண்ணு வருது, சுடுகாடு. அந்த சுடுகாட்டு வாசல்ல கதவு டோர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, பூட்டு, உள்ள போக முடியாது. ஏறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 2 ஆரஞ்சு பழம் கீழே விழுந்துருது. அந்த பக்கம் குதிச்சிட்டு இந்த பையனும் குதிச்சிட்டான். 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. ஒருத்தர், ஒரு குடிகாரர் ஒருத்தர், சாயந்தரம்னா அவர் அந்த கேட்டு வாசல்ல உட்காந்துதான் சரக்கு போடுவார். அவர் என்ன பண்றாரு, அந்த மயானத்து வாசல்ல உட்காந்து ஃபுல் ட்ரிங்க்ஸ்,
அடிச்சிட்டு இருக்காரு. அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள இந்த ரெண்டு பசங்க பேசிக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படின்னு ரெண்டு பசங்களும் பிரிச்சுக்கிறாங்க. இவருக்கு இதை கேட்டு உள்ள பேய் தான் பேசுது போல இருக்கு. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா அப்படின்னு பயந்துகிட்டே ஓடி போயிட்டாரு. ஓடி போனவர் போகும்போது என்ன ஆகுது, ஒரு சாமியார் மடம். அந்த சாமியார் மடத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அரண்மனை படத்துல வர மாதிரி. சாமி என்னை காப்பாத்துங்க, நீங்க தான் காப்பாத்தணும், இந்த மாதிரி ஒரு மயானத்துல ஒரு பேய் பேசிக்கிறத கேட்டேன் அப்படின்னு அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா, சரி வா நான் உன்னை காப்பாத்துறேன்னு வர்றாரு. வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உள்ள போன ரெண்டு பசங்க பேசிக்கிறாங்களாம். அதுல ஒருத்தன் சொல்றானா, ஏண்டா வெளியே இருந்து நிக்குதே அதை என்ன செய்யறது, எது அந்த கீழே விழுந்த படத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, தான் ரெண்டு பேரை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வெளியே ரெண்டு இருக்கே அது என்ன பண்றது, அதை விட்டுருவோமா, அதை உரிச்சு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இதை கேட்டு ரெண்டு பேருக்கு என்னது உரிச்சு சாப்பிடுறீங்களா அப்படின்னு பயத்துல ஓடிக்கிட்டாங்க. இதுதான் மேசராசிக்காரர்களுக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன். ஆக்சுவலா அவன் வேற ஏதோ பேசிட்டு இருக்கான், அது உங்களை பத்தியே பேசவே இல்லை. 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு மாதிரி அடிக்கடா 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 அப்படின்னு அப்புறம் அப்ப என்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் யாரோ ஒரு கூட்டம் யாரையும் அடிக்க போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நினைப்பா உங்களை அடிக்க வந்துட்டு தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்போ 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போது இல்லூஷன்ஸ், தேவையில்லாத டென்ஷன், டிப்ரெஷன், எதையாவது ஒண்ணு தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை அந்த உலகம் வெடித்திருச்சு, தேவையில்லாத கற்பனைகள். இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆரை பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டம் தீரும் என்றாலும் இந்த 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரும். ஏனென்றால் அந்த 12க்கு உடையவன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறான். அதே மாதிரி செவ்வாய் பகவான் ராசியாதிபதி உங்களுக்கு கடகத்தில் இருப்பதால் உங்களுக்கு வண்டி ஓடும். இருந்தாலும் இந்த 5 கிரக இணைவு என்பது 12ஐ கெடுக்கிறது. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் என்னன்னா 5 கிரக இணைவு தான் பழைய எக்ஸ் 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 எக்ஸ், அந்த எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸ், ஒரு 4 எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸ், இந்த மாதிரி எல்லாரும் கூடயும் திரும்ப போன் பண்ணி பழைய உறவு, உயிரே உயிரே எங்க இருக்கிற உயிரே உயிரே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உயிரே, சும்மா இருங்க சார் மாட்டிக்கு போறீங்க. நான் 12ஆம் வீட்டுல இத்தனை பேர் இருக்கும் போது என்ன ஆகும்னா சேட்டை, உங்களுக்கு சேட்டை பண்றதுக்கான எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா 12ங்கிறது தாம்பத்தியம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒய்ஃப் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. அவங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் உங்க சேட்டையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற வரைக்கும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா போன்லதான் குடும்பமே நடத்துறான். என்ன பண்றாங்கிறது போன பார்த்தா தெரியும். இந்த மாதிரி 12ஆம் வீட்டுக்கு இத்தனை பேர் இருக்கிறதுனால சுகமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. மேசராசிக்காரர்கள் சீட்டெடு கொண்டாடு. ஆனா ஒரே விஷயம், உங்களை நீங்களே எனக்கு நானே பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு எனக்கு நானே சரியாயிருவோம்டா அதாமலே இந்த வர்கீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு கான்செப்ட் எடுத்து டென்ஷன் ஆகிக்கிட்டு நீங்களே சரியாகிறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருங்க. ஒரு மாசம் இந்த 5 கிரக இணைவு முடிகிற வரைக்கும் எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா போடான்ட்டு போயிருங்க, அது தூக்கி தலைமையில வச்சுக்காதீங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.